கொழும்பில் இனி காணி வாங்க நினைத்து பார்க்க முடியாது. அமெரிக்காவின் தென் கரோலினா மாகாணத்தில் வேகமாக பரவும் தட்டம்மை நோய். வெளிநாட்டில் மறைந்திருக்கும் குற்ற கும்பல் தலைவர். இலங்கையில் சிக்கிய ஆயுத கும்பல். கந்தலாயில் சிவில் பாதுகாப்பு படை வீரர்களின் மனைவிகள் பாரிய போராட்டம். புதிய கணக்காய்வாளர் நாயகம் நியமனம். இறுதி தீர்மானம் குறித்து வெளியான தகவல். வாகன இறக்குமதிக்காக வரிசையில் 25,000 வருஷ ஊழியர்கள். திருகோணமலையில் நிலநடுக்கம். இலங்கையில் நடுத்தர வர்த்தகத்தில் வாழும் மக்கள் தமது வருமானத்தை வைத்து கொழும்பில் இனிவரும் காலங்களில் காணிகளை கொள்வனவு செய்ய முடியாது என சிரேஷ்ட ஊடகவியலாளர் கஜமுகன் தெரிவித்துள்ளார். அத்தோடு நாட்டில் வாழும் அரசு உத்தியோகத்தர்களுக்கும் நடுத்தர வர்த்தகத்தினருக்கும் வழங்கப்படும் சம்பளத்தை வைத்து எந்தவொரு அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாத நிலை உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையில் உள்ள தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல வீட்டினை வாங்குவதோ அல்லது உடைகள் வாங்குவதோ இனிவரும் நாட்களில் சாத்தியமாகாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஏனைய நாடுகளை விட இலங்கையில் குறைந்த அளவில் வருமானம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தென் கரோலினா மாகாணத்தில் தட்டம்மை நோய் வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. 2000ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் இருந்து தட்டம்மை முற்றிலும் ஒழிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் இப்போது ஏற்பட்டுள்ள இந்த திரள் பாதிப்பு அந்த நாட்டின் சுகாதாரத்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. இதுவரை சுமார் 847 பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதில் பெரும்பாலானோர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத சிறுவர்கள் என குறிப்பிடப்படுகிறது. தட்டம்மையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கடுமையான காய்ச்சல் மற்றும் உடலில் சிவப்பு தடிப்புகள் ஏற்படுகின்றன. இந்த நோய் உயிரிழப்பை ஏற்படுத்தும் அபாயம் கொண்டது என்பதால் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்பார்டன்பர்க் பகுதியில் வாழும் சில குறிப்பிட்ட சமூகத்தினர் மற்றும் புலம்பெயர்ந்த மக்களிடையே தடுப்பூசி குறித்த தவறான புரிதல்கள் நிலவுகின்றன. சில பாடசாலைகளில் தடுப்பூசி விகிதம் 20% குறைவாகவே உள்ளது. இது நோய் பரவலுக்கு முக்கிய காரணமாகிறது. கொரோனா பெருந்தொற்றை போலவே இந்த பாதிப்பு சமூகத்தில் ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் பாதாள உலக கும்பல் தலைவன் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான தர்மஸ்ரீ லியனகே எல்டோ தர்மே என்பவரின் ஆயுத குழுவை சேர்ந்த 3 பேர் கல்கிச பிரிவின் குற்றப்புலனாய்வு பணியகம் கைது செய்துள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து 3 பால் 25 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 15 கிராம் ஹெரோயின் மற்றும் 25 கிராம் ஐஸ் போதைப்பொருள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் மொரட்டுவ, திகிவல மற்றும் கல்கிச போலீஸ் பிரிவுகளில் எல்டோ தர்மே எதிரி தரப்பினர் மீது மேற்கொள்ளப்பட்ட கொடூரமான தாக்குதல்கள் அனைத்தும் அவரது நெருங்கிய சகாக்களில் ஒருவரான துமிந்து என்பவரின் வழிகாட்டுதல்களிலேயே இக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி மொரட்டுவ பகுதியில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட உலை இக்குழுவினரே நடத்தியுள்ளமையும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ரத்மலானி மற்றும் அங்குலானை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை கல்கிசை பிரிவின் குற்றப்புலனாய்வு பணியகம் மேற்கொண்டு வருகிறது. சிவில் பாதுகாப்பு படை வீரர்கள் வெளிமாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்ததை கண்டித்து அவர்களின் மனைவியர் கந்தலாயில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் கந்தலாய் பிரதேச செயலகத்திற்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த மாதம் கந்தலாயில் கடமையாற்றிய சிவில் பாதுகாப்பு படை வீரர்கள் பலர் கொழும்பு உள்ளிட்ட வெளிமாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த தீர்மானத்தில் தமது குடும்பம் வாழ்வாதாரமும் பிள்ளைகளின் கல்வி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து 80க்கும் மேற்பட்ட மனைவியர் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் முன்வைத்த முக்கிய கருத்துக்கள் வருமாறு: ஊர்காவல் படை என்பது அந்தந்த ஊர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. அதனை விடுத்து வீரர்களை வெளிமாவட்டங்களுக்கு அனுப்புவது படையின் நோக்கத்திற்கே முரணானது. போர்க்காலங்களிலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தத்தமது ஊர்களுக்காக பாடுபட்டவர்களை இப்போது தூர இடங்களுக்கு மாற்றுவது நீதியற்றது. வெளிமாவட்டங்களுக்கு வழங்கப்பட்ட இடமாற்றங்களை உடனடியாக ரத்து செய்து வீரர்களை மீண்டும் திருகோணமலை மாவட்டத்திற்குள்ளேயே பணியமர்த்த வேண்டும். கந்தலாய் பிரதேச செயலகத்திற்கு முன்னால் போராட்டத்தை ஆரம்பித்த பெண்கள் பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக சென்று 87ஆம் கட்டை சிவில் பாதுகாப்பு படை தலைமையகத்தில் உத்தியோகபூர்வமற்ற முறைப்பாட்டை முன்வைத்தனர். இந்த போராட்டத்தின் போது அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாத வண்ணம் கந்தலாய் போலீசார் பலத்த பாதுகாப்பு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்காக ஜனாதிபதியினால் அரசியலமைப்பு சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய பரிந்துரை தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டு வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இது தொடர்பில் கூடி இறுதி முடிவு திட்டமிடப்பட்டிருந்த போதிலும்
நிலையிலும் தற்போது தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்காக ஜனாதிபதியினால் 5வது முறையாக ஒருவரது பெயர் அரசியலமைப்பு சபைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்கள் அந்த பரிந்துரையை ஆய்வு செய்ய அவகாசம் தேவைப்படுவதால் தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் கேண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிமல் ரத்நாயக்க இதுகுறித்து தெரிவிக்கையில், கணக்காய்வாளர் நாயகம் பதவி தொடர்பாக அரசியலமைப்பு சபை கூடி கலந்துரையாடியது. ஜனாதிபதி புதிய பெயரொன்றை அனுப்பியுள்ளார். அதனை முறையாக ஆய்வு செய்ய உறுப்பினர்களுக்கு சற்றே கால அவகாசம் தேவைப்படுகிறது. எனவே நாடாளுமன்றம் கூடும் நாளான எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இதுகுறித்து இறுதி முடிவு எடுப்போம் என தெரிவித்தார். 5 ஆண்டுகளுக்கு மேலாக வரியில்லாத வாகன உரிமங்களை வைத்திருப்பதாலும் புதிய வாகனங்களை வாங்க முடியாததாலும் சுமார் 25,000 அரசு சேவை ஊழியர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. வரியில்லா வாகன உரிமங்களுக்கு ஈடாக வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் இன்னும் முடிவு செய்யாததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும் என எதிர்பார்ப்பதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அமீரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு வாகன இறக்குமதி நிறுத்தப்பட்ட பின்னர் 25,508 வரியில்லாத வாகன உரிமங்கள் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. 2020ஆம் ஆண்டில் 5,373 வரையில்லா வாகன உரிமங்களும், 2021ஆம் ஆண்டில் 2,972, 2022ஆம் ஆண்டில் 3,340, 2023ஆம் ஆண்டில் 5,718, 2024ஆம் ஆண்டில் 6,062 மற்றும் 2025ஆம் ஆண்டில் 2,043 வரியில்லா வாகன உரிமங்களும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் சில அரசு ஊழியர்கள் தங்கள் பல்வேறு அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கடந்த காலங்களில் வரியில்லா வாகன உரிமங்களை வாகன டீலர்களுக்கு மிக குறைந்த விலைக்கு விற்றுள்ளதாக அறியப்படுகிறது. திருகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையிலான கடலில் நேற்றைய தினம் பிற்பகல் ஒரு சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். நேற்றைய தினம் மாலை 3:49 மணியளவில் குறித்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் டிக்டர் அளவுகோலில் 3.5 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை திருகோணமலை நகரம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் மக்கள் தெரிவித்தனர். கொழும்பில் இனி காணி வாங்க நினைத்து பார்க்க முடியாது. அமெரிக்காவின் தென் கரோலினா மாகாணத்தில் வேகமாக பரவும் தட்டம்மை நோய். வெளிநாட்டில் மறைந்திருக்கும் குற்ற கும்பல் தலைவர். இலங்கையில் சிக்கிய ஆயுத கும்பல். கந்தலாயில் சிவில் பாதுகாப்பு படை வீரர்களின் மனைவிகள் பாரிய போராட்டம். புதிய கணக்காய்வாளர் நாயகம் நியமனம். இறுதி தீர்மானம் குறித்து வெளியான தகவல். வாகன இறக்குமதிக்காக வரிசையில் 25,000 அரசு ஊழியர்கள். திருகோணமலையில் நிலநடுக்கம்.